வைகை ஆற்றில் குளிக்க சென்ற 10 வயது சிறுவனுக்கு நேர்ந்த சோகம். சக நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் நொடி பொழுதில் உயிரிழந்தது பலரையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. பெற்ற மகனை இழந்த சோகத்தில் பெற்றோர்களும் கிராம மக்களும் கதரும் காட்சி காண்போர கண் கலங்க செய்திருக்கு. மதுரையில தொடர்ந்து கனமழை பெஞ்சிட்டு வரதால மதுரை வைகை ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இதனால நீர் அதிக அளவுல போயிட்டு இருக்கு. இந்த நிலையில மதுரை விரகனூர் பகுதியை சேர்ந்த ஜீவா அப்படின்றவருக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருக்காங்களாமா. இதுல ஒருவர் 10 வயது சிறுவன் விஜய் அப்படின்றவரு ஒரு தனியார் பள்ளியில 4ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் சிறுவன் பள்ளி விடுமுறையை முன்னிட்டு குளிக்கிறதுக்காக தன் நண்பர்களோட மதுரை விரகனூர் வைகை ஆற்று பகுதிக்கு போயிருக்காங்க. அப்போ ஆற்று நீர்ல தனது நண்பர்களோட குளிச்சிட்டு இருந்த சிறுவன் எதிர்பாராத விதமா ஆழமான பகுதிக்கு நீர்ல அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆற்று நீர்ல கண்ட அவருடைய சக நண்பர்கள் பயந்து அப்பகுதி மக்கள் கிட்ட போய் தெரிவிச்சிருக்காங்க. உடனடியா தெப்பக்குளம் காவல் நிலையத்துக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. விரைஞ்சு வந்த மதுரை அனுப்பானடியில் இருந்த தீயணைப்பு வீரர்கள் சிறுவனை தேடுற பணியில ஈடுபட்டிருக்காங்க. நீண்ட நேரத்துக்கு அப்புறமா நீர்ல மூழ்கி இருந்த சிறுவனை மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. தீயணைப்பு வீரர்கள் சிறுவனை மீட்கும் போதே சிறுவன் உயிரிழந்ததா சொல்லப்படுது. பள்ளி விடுமுறையில நண்பர்களோட வைகை ஆற்றுல குளிக்க போன 10 வயது சிறுவன் இப்படி பரிதாபமா உயிரிழந்தது பலரையுமே சோகத்துல ஆழ்த்தியிருக்கு.